ஃப்ரண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஐபிஎல் திருவிழாவில் நேற்று நடந்த மேட்ச்சில் கொல்கட்டா சன்ரைஸ் ஹைதராபாத்தை பீட் பண்ணி அவங்க டேரெக்டாக ஃபைனல் போயிட்டாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் சிஎஸ்கே வாய்ப்பு இருக்கான்லாம் கேட்டுட்ருக்காங்க. அது என்னன்னு எனக்கும் புரியல. இன்னும் நிறையா பேர் இல்லை இப்போ நம்ம ஆர்சிபி போகிறதில்ல, நம்ம சிஎஸ்கே தான் போகுது, திருப்பி நம்ம டீம் உள்ளே வருது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக சொல்லலாம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த அளவுக்குலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஸோ அஃபிஷியலாக நம்ம சிஎஸ்கே ஐபிஎல் 2024 வெளியே வந்தாச்சு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எல்லா பிளேயர்ஸும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். முக்கியமாக நம்ம தல தோனி 2வது நாளே கிளம்பி போயிட்டாரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் ஒன் அண்ட் ஒன்லி டோட்டல் இந்தியா மீடியாவே பேசக்கூடிய விஷயமும் அது தான் இருக்குது. நம்ம சிஎஸ்கே தல தோனியோட ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ ரிட்டையர்மெண்ட்டு ஆர்ஆரா இல்லையா? இல்லை மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுக்குது அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அறிக்கை கொடுப்பாங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நம்ம தலை தோனி சிஎஸ்கே டீமில் இருப்பாரா மாட்டாரா, இல்லை பிளேயிங் லெவலில் இருப்பாரா, இல்லை டோட்டலாகவே ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பாரா. ஸோ இது எல்லாத்துக்குமே நாங்கள் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுத்தது கிடையாது, எடுக்கவும் மாட்டோம். ஸோ எல்லா டிசிஷனும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோன்ற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்ட் இயரே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவர் டீமில் இருக்கணுமா வேண்டாமான்றது எப்போவுமே அவர் தான் முடிவு எடுத்துகிட்ருக்காரு. ஸோ நாங்கள் அவர் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோன்னு தான் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் 2 இயர் பிஃபோர் 2022 ஆக்ஷன்லேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு பிளேயராக வேண்டாம், என்னை செகண்ட் பிளேயராக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்ஷனை எடுக்க வேண்டாம், என்ன ரிலீஸ் பண்ணிடுங்க, ரிலீஸ் பண்ணால் ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும், அதை வச்சு இன்னும் நல்ல பிளேயர்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒத்துக்கலை. நாங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அப்படின்னா என்னை செகண்ட் பிளேயராக ரீட்டைன் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம ஜடேஜா தான் 16 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவரோட ஆக்ஷனில் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறான்றது தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவர் 2 மாதத்துலேருந்து 3 மாதம் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கதா சொல்கிறாங்க. அதுவும் அஃபிஷியலாக அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டில் வரல. ஆனால் மீடியாவில் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்கதா அதை சொல்லியிருக்காங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன். அது அஃபிஷியலாக இல்லை, ஆனால் இப்போ வரைக்கும் வந்திருக்க பதில் இதுதான். அவர் 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் எனக்கு டைம் வேணும். ஸோ அதுக்கடுத்து என்னோட டிசிஷன் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு அண்ட் நம்ம முக்கியமாக மைக் அசி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னும் 2 வருஷம் கூட விளையாடலாம், ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவர் விளையாடணும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அவரோட காயம் முழுமையாக குணமடையும் பட்சத்தில் அவர் இன்னும் ஃபிட்டாக விளையாடுவார். ஸோ இப்போ நடந்த மாதிரி பின் வரிசையில் விளையாட மாட்டார், முன் வரிசையில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இன்னும் சில பேர் இம்பாக்ட் பிளேயரை கூட அவர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தால் பேட்டிங் மட்டும் தான் வர முடியும். அவர் ஃபீல்டிங்கில் முக்கியமாக கீப்பிங்கில் இருக்கும். கீப்பிங்கில் இருந்தால் மட்டும்தான் அவர் ருத்துராஜுக்கு அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ண முடியும். பழைய மாதிரி ஃபீல்டிங் செட்டப்பு எல்லாமே பண்ண முடியும். ஸோ கீப்பிங்கில் இருக்கிறது நம்ம டீமுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ அதையும் யோசித்து பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து நம்ம தலை என்ன முடிவு எடுக்காருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2 மாதம் கழிச்சு அதே ஆகஸ்ட் மாதம் வருது. ஸோ திரும்பவும் அவர் பழைய மாதிரியே ட்விட்டரில் சின்னதாக போட்டு விட்ருவாரு. ஸோ அந்த மாதிரி கூட நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நேச்சுரலாக எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான். முக்கியமாக இவ்வளோ ஒரு லெஜண்ட்டு நம்ம டீமில் ட்ராவல் பண்ணுறாருன்ற போது எதிர் டீமுக்கு அது பெரிய மைனஸாக தான் இருக்கும். அது நம்ம சிஎஸ்கேக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாத்தையும் விட இந்த வருஷம் ஐபிஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்எஸ் தோனி ஒருத்தர் வச்சு தான் இந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சென்னை தோத்தா கூட இப்போது நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. இன்ஸ்டா ஃபாலோவர்ஸில் சென்னை தான் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ 2வது ஆர்சிபி இருக்குது. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இப்போ செக் பண்ணி பார்த்துவாங்க. அதையும் தாண்டி இந்த வருஷம் ஐபிஎல்லில் இப்போ சென்னை வெளியேறின பிறகு பிளே ஆஃபில் பார்த்தீங்கன்னா, வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே இருக்கிற வரைக்கும் வாட்சிங் ஹவர்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ சிஎஸ்கே தோற்ற பிறகு எவ்வளோ ஃபேன்ஸ் ஐபிஎல் பார்க்காம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் உண்மை. நிறைய பேர் பார்க்கலன்றது தான் உண்மை. அதே மாதிரி அடுத்த வருஷம் அவர் இல்லைன்னா ஐபிஎல் இந்த அளவுக்கு நடக்குமா? ஐபிஎல் நடக்கும். இந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸோட இவ்வளோ ரசிகர்கள் இவ்வளோ ஆதரவு கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது கொஸ்டின் மார்க் தான். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே டீமுக்கு தோனி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிருவாங்க, ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்காது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நம்ம தோனி டீமில் இல்லைன்னா கூட மேனேஜ்மெண்ட்டில் இருந்து கண்டிப்பாக டீமுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாருன்றது நிறையா பேரோட கருத்தாக இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த வருஷம் அவர் விளையாடுவாரா மாட்டாரான்றது அவரோட கையில் தான் இருக்குது. இதில் யாருமே தலையிட போகிறது கிடையாது. நம்ம மேனேஜ்மெண்ட் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்,
ஆனால் தலை என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதை தலை தான் முடிவு எடுக்கணும். திடீர்னு அவர் என்ன மைண்டில் இருப்பாருன்னு தெரியாது. திடீர்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டோம்னா தோல்வி முடிஞ்சிடும். இல்லை அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், டெஃபினெட்லி நாட் அப்படின்றத 1 செகண்ட் திரும்பவும் அவர்கிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி, நம்ம ஃபேன்ஸும் சரி எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தலை என்ன முடிவெடுக்க போகிறான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்து வேர்ல்டு கப்புக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்ச பிறகு வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த வருஷம் ஆர்சிபி கப்பு வாங்குமான்னா அது கண்டிப்பாக டவுட்டு தான். அவங்களோட ஆட்டிடியூடு தான் அதுக்கு காரணம். இப்போ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம கூட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ சிஎஸ்கே ஒரு ஆர்சிபி நம்ம கோலிக்காக வந்து கப்பு கண்டிப்பாக ஆர்சிபி கிடைக்கும்னு தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். இன்னும் நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் பண்ணுற சில விஷயங்கள் வந்து மற்ற எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே அது ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்துன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணாங்கன்னா ஆர்சிபி கப்பு வின் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து ஆதரவு அதிகமாக இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்டான கிளாஷ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்தளவுக்கு நடந்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வேர்ல்டு கப் T20க்கு செலக்ட் ஆன ஸ்குவாட் வந்து இன்னும் நிறையா பேர் வந்து கேள்விக்குறியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீமை வச்சு இந்தியா வந்து கப்பை வின் பண்ணுமா அப்படின்னு எல்லாருமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜெய்ஷா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டீம் கண்டிப்பாக வந்து வேர்ல்டு கப்பை நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் தாண்டி நம்ம நெக்ஸ்ட் இயர் ஆக்ஷனில் வந்து யார் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ண போகிறாங்க, யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ யார் யாரை ரீட்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் தாண்டி அடுத்த 2 மந்த்ஸ் வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே நம்ம டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அது நம்ம ஃபாஃப் டூப்ளிசிஸ் தலைமையில் வேறு லெவலில் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேர் நியூஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதையும் ஆன்லைனில் நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்போ ஐபிஎல்லேருந்து சிஎஸ்கே வெளியே வந்த ஃபீலிங்ஸ் இன்னும் நாங்கள் வெளியே வரல. நீ என்னடானா அடுத்து வேர்ல்டு கப் போயிட்டு அடுத்து நேராக டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் போயிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்குன்னு நிறைய பேர் கேட்கலாம். அதுவும் கொஸ்டின் இருக்குது, கரெக்டு தான். அதுக்கு நம்ம அப்படியே இருந்துட முடியாது. கிரிக்கெட்டுன்றது ஒரு எமோஷனல் தான். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு செகண்டையும் நம்ம என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். நம்ம 5 டைம் சாம்பியன்ஸ். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நமக்கு தேவையான ஒரே விஷயம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம கம்பேக் கொடுக்கும்போது நம்ம தலை இருப்பாரா மாட்டாரான்ற ஒரே ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அதுதான் இப்போ எல்லாருக்குமே இருக்க ஒரே கொஷின் மார்க்காக இருக்குது. இப்போ அதுதான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நடக்க போகிற நம்ம ஐபிஎல் மேட்ச்சில் ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ ஆர்ஆர் வந்து நார்மலாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆர்சிபியும் கண்டினியூஸ் விக்டரியை வந்து இப்போது நான் கண்டினியூ பண்ணணுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதை வந்து கோலி வந்து உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம தலைக்கிட்டேருந்து ஒரு பதில் கண்டிப்பாக வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம தலைக்கிட்டேருந்து அந்த விஷயத்தை கேட்ட பிறகு கண்டிப்பாக கோலி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இனி நடக்கக்கூடிய மேட்ச்சில் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கோ நான் அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் நான் கொடுத்த தகவல் வந்து போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சண்முகம்.